ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க பேசலாம். இந்த சேனலில் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற தமிழ் சென்டென்ஸை இங்கிலீஷில் ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சொல்லுவோம்ல, வெறும் காலோட நடந்து போவாதன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் வாக் பேர் ஃபுட். வெறும் கால்னா பேர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யார்கிட்டையாச்சும் வெறும் காலால் நடக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக டோன்ட் வாக் பேர் ஃபுட் அப்படின்னு சொல்லுங்கள். அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏதாவது நீங்கள் புதுசாக சொல்கிற மாதிரி இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். சுற்றி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு நோ ஒன் அரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். யார்ட்டையாச்சும் நான் இந்த இடத்துக்கு போனேன், அங்கே சுற்றி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் நோ ஒன் அரவுண்ட். அரவுண்டுனா சுற்றி, ஸோ நோ ஒன் அரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சுருக்கமாக பேசுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, சுருக்கமாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்பீக் அவுட் ப்ரீஃப்லி. சுருக்கமாக அப்படிங்கிறதுக்கு ப்ரீஃப்லி அப்படின்னு சொல்லலாம். ஸ்பீக் அவுட்னா பேசுகிறது. ஸோ சுருக்கமாக பேசுங்க அப்படிங்கிறதுக்கு ஸ்பீக் அவுட் ப்ரீஃப்லி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்பீக் அவுட் ப்ரீஃப்லின்னு யார்கிட்டையாச்சும் சொல்லி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போது ஓய்வெடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல, யார்கிட்டையாச்சும் அட்வைஸ் பண்ணுவோம். இப்போ நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க ஏன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் டேக் அ பிரேக் நவ் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? டேக் அ பிரேக் நவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யார்கிட்டையாச்சும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டையாச்சும் இப்போ நீ ஓய்வு எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக டேக் அ பிரேக் நவ் அப்படின்னு சொல்லுங்கள். என்னை குறுக்கிடாத அப்படின்னு சொல்லுவோம்ல, யார்கிட்டையாச்சும் நம்ம பேசிகிட்டு இருக்கக்குள்ள என்னை குறுக்கிடாத அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் இன்டராப்ட் மீ அப்படின்னு சொல்லலாம். குறுக்கிடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்டராப்ட் அப்படிங்கிற வேர்டு இங்கிலீஷில் யூஸ் பண்ணலாம். குறுக்கிடாத அப்படிங்கிறதுக்கு டோன்ட் இன்டராப்ட் மீ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டோன்ட் இன்டராப்ட் மீ அப்படின்னு சொல்லுங்கள். வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்போம்ல, யாராவது சொல்லிகிட்ருக்காங்கன்னா நமக்கு எதுவும் புரியலை, நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு வாட் டூ யூ மீன் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? வாட் டூ யூ மீன். நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட் டூ யூ மீன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யார்கிட்டையாச்சும் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு கேட்குறதுக்கு பதிலாக வாட் டூ யூ மீன் அப்படின்னு கேட்டு பாருங்கள். நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல அப்படின்னு சொல்லுவோம்ல, இதை நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, நீ ஏன் அப்படி செஞ்ச அப்படின்னு நம்ம யார்ட்டையாச்சும் கேட்போம்ல, அதுக்கு ஐ டோல்ட் யூ பிஃபோர். பிஃபோர்னால் முன்னாடி, சொல்லிட்டாங்க ஏற்கனவே, ஸோ அப்போ பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஐ டோல்ட் யூ பிஃபோர் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஐ டோல்ட் யூ பிஃபோர் அப்படின்னு சொல்லலாம். வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை நீ எங்கே வாங்கின அப்படின்னு கேட்போம்ல, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேயோ ஆர் ரிலேட்டிவ்ஸ்கிட்டேயோ, நீ இதை எங்கே வாங்கின, சூப்பராக இருக்குது அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு வேர் டிட் யூ பை திஸ். எப்படி கேட்கலாம்? வேர் டிட் யூ பை திஸ். பைனா வாங்குறது, ஆல்ரெடி அவங்க வாங்கிட்டாங்க, ஸோ அப்போ பாஸ்ட் டென்ஸ். ஸோ வேர் டிட் யூ பை திஸ் அப்படின்னு கேட்கலாம். வேர்னா எங்கே, ஸோ வேர் டிட் யூ பை திஸ் அப்படின்னு கேட்டு பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். எங்கே போக வேணும் அப்படின்னு கேட்போம்ல, யார்ட்டையாச்சும் நம்ம எங்கே போகணும் அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு வேர் டு கோ. எப்படி கேட்கலாம்? வேர் டு கோ. வேர்னா எங்கே, கோனா போகிறது. ஸோ எங்கே போக வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு இங்கிலீஷில் வேர் டு கோ அப்படின்னு கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யார்கிட்டையாச்சும் போயிட்டு நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு இங்கிலீஷில் வேர் டு கோ அப்படின்னு கேட்டு பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம்.
யார்ட்டையாச்சும் இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ் தான். ஒண்டிக்கு மேரேஜ் ஆகிருக்கு, நம்ம போயிட்டு அவங்களுக்கு திருமண நாள் வாழ்த்து சொல்கிறோம் அப்படின்னா இங்கிலீஷில் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லுங்கள். எப்படி சொல்லலாம்? ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரின்னு ஸ்டைலிஷாக சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாருக்காச்சும் இந்த மாதிரி வாழ்த்துக்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நம்ம யாரையாச்சும் அவங்களோட ஹாப்பி ஃபேஸ் பார்த்துட்டு இன்றைக்கி நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் யூ லுக் வெரி ஹாப்பி டுடே எப்படி சொல்லலாம்? யூ லுக் வெரி ஹாப்பி டுடே. டுடே இன்னைக்கு அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இன்றைக்கி அப்படிங்கிறப்போ யூ லுக் வெரி ஹாப்பி டுடே அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்பவே அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு சென்டென்ஸாக இருக்கும். ஓகேவா? வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். யார்ட்டையாச்சும் நம்ம என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐம் சாரி அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஐம் சாரி. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அப்படி சொல்லாமல் ஐம் சாரி அப்படின்னு சொல்லுங்கள். எப்படி சொல்லலாம்? ஐம் சாரி. வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்ன சொல்ல அப்படின்னு கேட்போம்ல, என்கிட்ட வந்து கேட்குறியே நான் என்ன சொல்ல அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வாட் டு சே எப்படி சொல்லலாம்? வாட் டு சே. சேனா சொல்கிறது, என்ன சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு வாட் டு சே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யார்கிட்டையாச்சும் நான் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு கேட்போம்ல, என்ன சொல்ல அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு வாட் டு சே அப்படின்னு சொல்லி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஐயோ அது என்னோட தப்பு அப்படின்னு சொல்லலாம். அச்சச்சோ அப்படின்னு நடந்துச்சா, அது என்னோட தப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் ஊப்ஸ் மை மிஸ்டேக் எப்படி சொல்லலாம்? ஊப்ஸ் மை மிஸ்டேக். ஐயோ அப்படின்னு அந்த ஒரு எக்ஸ்க்ளைமேட்ரி வேர்டு சொல்கிறதுக்கு ஊப்ஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம். மை மிஸ்டேக்னா என்னோட தவறு. எப்படி சொல்லலாம்? என்னோட தவறு. ஸோ ஊப்ஸ் மை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யார்கிட்டையாச்சும் போயிட்டு சிச்சோ மன்னிச்சிடுங்க இது என்னோட தவறு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா எப்படி சொல்லலாம்? ஐம் சாரி ஊப்ஸ் மை மிஸ்டேக். எப்படி சொல்லலாம்? ஊப்ஸ் மை மிஸ்டேக். இது ரொம்ப கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யார்கிட்டையாச்சும் ஐயோ அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணக்குள்ளேயும் ஊப்ஸ் யூஸ் பண்ணலாம் அண்ட் மை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஊப்ஸ் மை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். எப்போது வரணும் அப்படின்னு கேட்போம்ல, எப்போ வரணும், யாராவது உங்களை வர சொல்கிறாங்க ஏதோ ஒரு பிளேஸ்க்கு அப்படின்னா எப்போ வரணும் அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு வென் டு கம். எப்பொழுது அப்படிங்கிறதுக்கு வென் டு கம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி கேட்கலாம்? வென் டு கம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ எப்போ வரணும்னு நீங்கள் கேட்குறதுக்கு பதிலாக வென் டு கம் அப்படின்னு கேளுங்க. வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை எங்கே வைக்கிறது? நம்ம சில்ட்ரன்ஸ் அடிக்கடி கேட்பாங்க பேரண்ட்ஸ் கிட்ட, இதை எடுத்துகிட்டு போய் அங்கே வையேன் அப்படின்னு சொன்னோன்னா இதை எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்பாங்க அடிக்கடி. எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வேர் டு கீப் திஸ். எப்படி சொல்லலாம்? வேர் டு கீப் திஸ். கீப்னா வைக்கிறது, வேர்னா எந்த இடத்துலன்றத மீன் பண்ணுறது. ஸோ வேர் டு கீப் திஸ் அப்படின்னு சொல்லலாம். வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். தயவு செஞ்சு கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவோம்ல, யாராவது நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்படின்னா தயவு செஞ்சு கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு ஆறுதலாக சொல்கிறீங்க, தயவு செஞ்சு கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லுங்கள். எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். அப்படி பேசாத அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம கோவம், அப்படி என்கிட்ட பேசாத நீ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு டோன்ட் டாக் லைக் தட். எப்படி சொல்லலாம்? டோன்ட் டாக் லைக் தட். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாரையாச்சும் வார்ன் பண்ணுறீங்க இல்லை அட்வைஸ் பண்ணுறீங்க, அப்படி பேசாத அப்படின்ற சென்டென்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்னா டோன்ட் டாக் லைக் தட் அப்படின்னு சொல்லி பாருங்கள். எப்படி சொல்லலாம்? டோன்ட் டாக் லைக் தட். வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அளவுக்கு மேலானது அப்படின்னு சொல்லுவோம்ல, அளவுக்கு மேலே
இது ரொம்பவே அளவுக்கு மேலே அப்படின்னு சொல்லுவோம்ல, மோர் தேன் எனஃப், போதும் போதும் இது மோர் தென் எனஃப் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது நீங்கள் யார்கிட்டயாச்சும் இல்லை போதும் போதும் இது ரொம்ப அளவுக்கு மேலேப்பா, இதெல்லாம் சாப்பிடவே முடியாது, இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷில் மோர் தென் இனாஃப். இனாஃப்னா போதும், மோர் தென்னா அதை விட அதிகமாக. ஸோ அப்போ மோர் தென் இனாஃப் அப்படின்னு சொல்லலாம். யார்ட்டையாச்சும் நம்ம ரொம்ப அப்பாலஜைஸ் பண்ணுவோம், நான் உன்னை காயப்படுத்தணும்னு நினைக்கல, நான் உனக்கு காயப்படுத்தணும்னு இதை செய்யலை அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷில் ஐ டிடன்ட் மீன் டு ஹர்ட் யூ. எப்படி சொல்லலாம்? ஐ டிடன்ட் மீன் டு ஹர்ட் யூ. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யார்கிட்டயாச்சும் நான் உன்னை காயப்படுத்தலை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஐ டிடன்ட் மீன் டு ஹர்ட் யூ அப்படின்னு சொல்லி பாருங்கள். எப்படி சொல்லலாம்? ஐ டிடன்ட் மீன் டு ஹர்ட் யூ. என்ன செய்யணும் அப்படின்னு கேட்போம்ல, என்ன செய்யணும் நான் அப்படின்னு கேட்போம்ல, வாட் டு டூ. எப்படி சொல்லலாம்? டூனா ஒரு விஷயத்தை செய்கிறது, வாட்னா என்ன. ஸோ என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வாட் டு டூ அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? வாட் டு டூ. ஸோ என்ன செய்யணும்னு சொல்கிறீங்கன்னா வாட் டு டூ அப்படின்னு சொல்லுங்கள். வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பேச எதனாலும் நேருக்கு நேர், எதனாலும் நேருக்கு நேர் பேசு அப்படின்னு சொல்லுவோம்ல. எதனாலும் நேருக்கு நேர் பேசு அப்படிங்கிறதுக்கு டாக் அபவுட் எனிதிங் ஃபேஸ் டு ஃபேஸ். யார்ட்டையா நம்ம அட்வைஸ் பண்ணுவோம், ஏன் நீ பின்னாடி புலம்பிட்டு இருக்கு, எதனாலும் நேருக்கு நேர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷில் டாக் அபவுட் எனிதிங் ஃபேஸ் டு ஃபேஸ். நேருக்கு நேராக அப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ், எனிதிங்னா எதாக இருந்தாலும். ஸோ டாக் அபவுட் எனிதிங் ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் வேணால் சொல்லித்தரவா அப்படின்னு கேட்போம்ல. யாருக்கா எதாவது புரியல, ஏதாவது அவங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் வேணால் சொல்லித்தரவா அப்படின்னு கேட்போம்ல. அதுக்கு இங்கிலீஷில் மே ஐ டீச் யூ. எப்படி கேட்கலாம்? மே ஐ டீச் யூ. டீச்னா சொல்லித்தரது, சொல்லித்தரவா ஜஸ்ட் வி ஆஸ்க் த பர்மிஷன். ஸோ மே ஐ டீச் யூ அப்படின்னு கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யார்ட்டையாச்சும் நான் சொல்லித்தரவான்னு கேட்குறதுக்கு பதிலாக மே ஐ டீச் யூ அப்படின்னு சொல்லுங்கள். மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். யாராவது ஏதாவது நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, அது நமக்கு புரியலை, நம்ம இப்போ என்ன சொல்லுவோம்? மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷில் சே இட் அகெயின். எப்படி சொல்லலாம்? சே இட் அகெயின். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக சே இட் அகெயின் அப்படின்னு சொல்லுங்கள். எப்படி சொல்லலாம்? சே இட் அகெயின் அப்படின்னு சொல்லலாம். வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் யாராச்சும் நீ எந்த மாதம் பிறந்த அப்படின்னு சொன்னால் நம்ம ஏதாவது ஒரு மந்த்து சொல்லி, இப்போ மேனே எடுத்துப்போமே, நான் மே மாதம் பிறந்தேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஐ வாஸ் பார்ன் இன் மே அப்படின்னு சொல்லலாம். வாஸ்னா பாஸ்ட் டென்ஸ், பார்ன்னா பிறக்கிறது. ஸோ ஐ வாஸ் பார்ன் இன் த பர்டிகுலர் மந்த் மே. இங்கே மே. ஸோ ஐ வாஸ் பார்ன் இன் மே அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எப்போ பிறந்தீங்கன்னு யாராவது கேட்குறாங்கன்னா ஐ வாஸ் பார்ன் இன் திஸ் மந்த் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்போம்ல. யாராவது வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம உடனே கோவமாக கேட்போம், உனக்கு என்னன்னு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்போம்ல. யூ நோ வாட் அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு தெரியுமா இது இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு கூட யூ நோ வாட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? யூ நோ வாட் அப்படின்ற வேர்டு வந்து சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யூ நோ வாட் அப்படின்னு சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். காலை அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல. காலை அட்டன் பண்ணு, யாராவது வந்து கால் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ஃபோன் வந்து உங்ககிட்ட இருக்குன்னா நம்ம சொல்லுவோம், கால் அட்டன் பண்ண அப்படின்னு யார்ட்டையாச்சும் சொல்கிறோம் அப்படின்னா பிக்கப் த கால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.